எங்களுக்கு செரங்கேத்தி காட்டுக்குள்ள சிறுத்தைய ரொம்ப கிட்ட பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவ்வளோ இந்த சிறுத்தைன்ற அழக சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அவ்வளோ அழகா அதோட உடம்பு மேல பெயிண்டிங் பண்ணின மாரி அவ்வளவு அழகு. அ இந்த சிறுத்தை வந்து நார்மலா இவ்வளோ க்ளோஸ்அப்ல நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து கூச்ச சுபாவம் உடையது. எங்கேயாச்சும் மரத்துக்கு மேல இல்லாட்டி மலைக்கு மேல தான் உட்காந்துருக்கும். ஆனா இன்றைக்கு நாங்க எங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் போல இருக்கு. அதனால இத கிட்ட பார்க்குறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. இந்த சிறுத்தை வந்து எனக்கு ஒருக்கா ஐ கான்டாக்ட் குடுத்துச்சு பாருங்க. அல்லு விட்டு போச்சு. அவ்ளோ பயந்துட்டேன். நான் எங்கிட்ட ஜீப்பு வேற மூடி இருக்காதா, தொறந்தா இருக்கும். எங்கடா பாஞ்சிருமோன்னு பார்த்தேன். அப்படி ஒண்ணும் நடக்கல. ஆனா அது அது அந்த ஐ கான்டாக்ட் குடுக்காட்டி அவ்வளோ நான் இன்னும் நல்லா வீடியோ எடுத்திருப்பேன். ஆனா இது பயம்படுத்தி விட்டுட்டுது. நான் நெனச்சேன் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி, ஆனா பயம் வந்துட்டுது. இப்ப தெரியுதா? இங்க பாருங்க. இந்த மரத்து மேல ஒரு சிறுத்தை உட்காந்துருக்கு. அதோட வால் மட்டும் தான் தெரியுது பாருங்க. இப்படித்தான் நார்மலா நீங்க பார்க்க முடியும். இவ்வளோ க்ளோஸ்அப்ல பார்க்க முடியாது. ஆனா எங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருந்தபடியா அவ்வளோ க்ளோஸ்அப்ல சிறுத்தைய பார்க்க முடிஞ்சது. இது வந்து வேற ஒரு சிறுத்தை. உட்காந்து ரெஸ்ட் எடுக்குது.